நடக்கவிருக்கிற உள்ளாட்சி தேர்தலில் எந்த கட்சி ஜெயிக்கும் என்று எனக்கு தெரியும். இது பார்க்குறது கொஞ்சம் பேய் படம் மாதிரி இருக்கும். ஆனால் பேய் படம் நினச்சிக்காதீங்க. இப்போல்லாம் வெரைட்டியாக பேய் வருது. அது ஆம்பளை பேயாக இருந்தால் சண்டை போடலாம், நிறைய பொம்பளை பேய் வேறு. நீங்கள் வேற நினச்சி சிரிக்கிறீங்க, நான் அதை சொல்லலை. ஹாஸ்பிட்டல்லேருந்து டிஸ்சார்ஜ் ஆகி டாக்டர் பெட் ரெஸ்ட்டில் இருக்க சொன்னாங்க. பட் வித் அ கிட்னி ஸ்டோன் ஹீஸ் கம் டு தி ஸ்பாட், ஷாட் வித் அஸ் வித்தவுட் பிரேக். இன்றைக்கு ஒரு படத்தை தயாரித்து அந்த படத்துடைய போஸ்டரை ஒட்டது கூட இன்னைக்கு வீதியில் இடம் இல்லாமல் அலைகிறோம். போஸ்டரை ஒட்டிட்டு போனால் நைட்டில் வந்து அந்த போஸ்டரை பிச்சுட்டு இருக்கிற கட்சிக்காரங்க பேரை பெருசாக ஒரு 60க்கு 40க்கு வரைஞ்சிட்டு போயிடுறாங்க. எனக்கு பிடிக்காத ஒரே விஷயம் மைக்கு கொடுத்துட்டு 2 நிமிஷத்தில் முடிங்கன்னு சொல்கிறது. அது என்ன மாதிரி ஒரு ஆள்கிட்ட மைக்கை கொடுத்துட்டு உடனே கொடு, நான் கொடுப்பேனா? என்னை வரும்போது கேட்டாங்க, இன்னும் அப்படியே இருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு. உங்களோடலாம் வேலை செய்கிறதுக்காக தான்ப்பா அப்படியே இருக்கேன். இன்னும் கிட்டத்தட்ட 30 ஆண்டுகள் என்னுடைய திரையுலக வாழ்க்கை. 86 என்னுடைய திரையுலக வாழ்க்கையை துவங்கியவன் நான். இது பார்க்குறது கொஞ்சம் பேய் படம் மாதிரி இருக்கும். ஆனால் பேய் படம் நினச்சிக்காதீங்க. இப்போல்லாம் வெரைட்டியாக பேய் வருது. என்னை திடீர்னு கேட்டாங்க, ஏன்னா காமெடிக்கு மாறிட்டீங்களா, என்னப்பா பண்ண சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டேன். ஏன் இப்படி திடீர்னு காமெடிக்கு வந்தீங்கன்னு கேட்டேன். என்ன பண்ண சொல்கிறீங்க என்ன? திடீர்னு பார்த்தா ஒரு வில்லன் ஆயிடுச்சு, இன்னொரு படத்தில் நாய் வில்லன் ஆயிடுச்சு, பெரிய வில்லனா பேய் ஆயிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ணணும்? ஏதாவது பண்ணணும் இல்லை? அது ஆம்பளை பேயா இருந்தால் சண்டை போடலாம், நிறைய பொம்பளை பேய் வேறு. நீங்கள் வேற நினச்சி சிரிக்கிறீங்க, நான் அதை சொல்லலை. நீங்கள் கை தட்டுறது கர்நாடகாவை கேட்டுற போகுது. என் அருமை தாய்மாரில் பெரியவர்களே, உங்களுக்கு அனைத்தும் தெரியும். இன்றைக்கு ஒரு படத்தை தயாரித்து வெளியிடுவது எவ்வளோ பெரிய ஒரு கஷ்டம் என்பது. இந்த தயாரிப்பாளருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, இன்னும் குறிப்பாக சொல்ல போனால், இன்றைக்கு ஒரு படத்தை தயாரித்து அந்த படத்துடைய போஸ்டரை ஒட்டது கூட இன்றைக்கி வீதியில் இடமில்லாமல் அலைகிறோம். போஸ்டரை ஒட்டிட்டு போனால் நைட்டில் வந்து அந்த போஸ்டரை பிச்சுட்டு இருக்கிற கட்சிக்காரங்க பேரை பெருசாக ஒரு 60க்கு 40க்கு வரைஞ்சிட்டு போயிடுறாங்க. அவர் பேர் சின்னதாக வரைஞ்சா தெரியாது. இங்கே ஆரம்பித்து அந்த மூளை வரைக்கும் இருக்கும் பேர். படிக்கிறதுக்கு ஒரு பேராக தான் நம்ம தாண்டி போகணும். அந்த இடத்தை எங்களுக்கு கொடுத்தால் 15 படத்துக்கான போஸ்டரை எங்களால் ஒட்ட முடியும். அந்த விளம்பரம் எங்களுக்கு கிடைக்கும். நான் ஒரு உறுதியை எடுத்திருக்கிறேன். அந்த உறுதிமொழியை நான் இங்கே டெல்லி பாபு முன்னால் இங்கே இருக்கிற என் கலைஞர் முன்னால் சொல்லுகிறேன். நடக்கவிருக்கிற உள்ளாட்சி தேர்தலில் எந்த கட்சி ஜெயிக்கும் என்று எனக்கு தெரியும். ஆனால் நான் வைக்கிற முதல் கோரிக்கை, உள்ளாட்சியில் வென்றவுடனே எங்கள் திரைப்படங்கள் போஸ்டரை ஒட்டுவதற்கு எங்களுக்கென்று தனி இடத்தை தேர்ந்தெடுத்து கார்ப்பரேஷன் தர வேண்டும் என்கிற வேண்டுகோளை நிச்சயமாக திரையுலகின் சார்பாக நான் நிச்சயம் வைப்பேன். இந்த படத்தோடைய ஆடியோ லான்ச் வந்து நாங்கள் என்னைக்கு வச்சுருந்தோம்னு கேட்டிங்கன்னா, ஒரு முக்கியமான நாளை முடிவு செஞ்சு அன்றைக்கி வச்சுருந்தோம். ஆனால் அன்றைக்கி என்ன நடந்துகிட்டு இருந்ததுன்னா, மெரினா கடற்கரையே லட்சக்கணக்கான இளைஞர்கள் தலையால் கூடியிருந்த காரணத்தால், அந்த ஜல்லிக்கட்டுக்கான போராட்டம் நடந்து கொண்டது காரணத்தால், அந்த இளைஞர்களுக்கு மரியாதை செலுத்த வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக இந்த நிகழ்ச்சி தள்ளி வைக்கப்பட்டது. அதற்கு நானும் டெல்லி பாபா அவர்களுக்கு நன்றி தெரிவித்தேன். இயக்குனர் தம்பி சரவணன் அவர்களுக்கு நன்றி தெரிவித்தேன். இன்றைக்கு இந்த படம் உங்கள் உழைப்பால் வாடி வாசல் திறந்து காலை வெளியே வந்திருக்கிறது. அங்கே காலையை பிடித்த இளைஞர்களுக்கு தங்க நாணயம் தரப்பட்டிருக்கிறது. இந்த மரகத நாணயம் இங்கே மெரினாவிலே போராடிய இளைஞர்களுக்கு இதை நாங்கள் சன்மானமாக தரப்போகிறோம். To start off with, என்னோட முதல் நன்றி to Dilip Babu sir for unconditionally supporting the entire team, and Shankar, number cameraman. Shankar, this film wouldn't be the same without you. Really, we owe a lot to you for this film. And நம்ம director Saravanan sir வந்து actually worked very very hard, to be very honest. Hospital and discharge ஆகி டாக்டர் பெட் ரெஸ்ட்டில் இருக்க சொன்னாங்க. But with the kidney stone he's come to the spot, shot with us without breaks. So thank you so much. I'm sure உங்களோட complete hard work will surely pay off. And our cast, Adi Garu, thank you so much for being the amazing co-star that you always have been. It takes a lot for actor or a hero to give space to every other artist, every other character in Solrong. Because in this movie, not just the hero, every other character has been given that beautiful importance in Solla. And thank you so much for being so nice to the entire crew. We all love working with you. Arun Rajana, super entertainment எனக்கு இருந்துச்சு shooting அப்போ. And then he kept giving me this neem drink. என்ன அது?
அந்த அந்த நீமோட ஏதோ ஒரு இருக்கு, ரொம்ப டார்ச்சர் கொடுத்தாங்க. வாட் இஸ் இட் கால்? நிலவேம்பு குடிநீர். நிலவேம்பு குடிநீர். அது கொடுத்து ரொம்பவே டார்ச்சர் பண்ணாங்க எனக்கு. But then it was amazing working with you. Muniz Khanna, thank you so much for being a part of the team. It was amazing working with all of you. Danny, Anand Rajana, and Anand Raj sir, and everybody. Thanks a lot to the entire cast, I would say. The entire technical team, a big thank you. Finally, the man of the day, Mr. Dibu, it's your day. All the very best. You've taken this film to another range in Solna, because from what we saw while we were shooting, you've actually enhanced the entire feel and the mood of all our performances. So thank you so very much. And Kali அவங்களுக்கு எங்களோட நன்றி. அது ஏன் உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக தெரியும். Suspense. And thanks to our chief guests for today, Mr. Shiv Karthikeyan, Vishnu Vishal, and Santosh sir. Thank you so much, everybody. And நீங்க எல்லாரும், you always support good films, and I'm sure nammaloda, I mean, we will have your support too. Thank you so much, and I'm sorry for my Tamil. Thank you.